வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான முக்கியமான 25 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருந்தோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 25 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆனாலும் இதில் 25 மட்டும் இல்லை, அதுக்கு அதிகமாகவே கொஞ்சம் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பாம்புகளை பிடிக்க தமிழக அரசு அறிமுகம் செய்த செயலி எது? இதற்கான ஆன்சர் நாகம். இப்போது பொதுமக்கள் பாம்புகளை பார்த்தாங்க அப்படின்னா இந்த நாகம் செயலியில் தெரிவிக்கலாம். அடுத்தது, இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் இதை திறந்து வைத்திருக்காங்க. இது விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கிற மாதிரி அமைத்திருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாட்டின் 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட இடம் எது? இதற்கான ஆன்சர் எலத்தூர் ஏரி. இது என்ன பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படின்னா, இங்கே பல்வேறு விதமான உயிரினங்கள் இருக்கும். அதே மாதிரி பாரம்பரிய ரீதியிலையும் இது ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும். இந்த எலத்தூர் ஏரி அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்குது. இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுடைய பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக 2022 ஆண்டு தமிழ்நாட்டுடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் அறிவித்திருந்தாங்க. அது மதுரை மாவட்டத்தில் அரிட்டாப்பட்டியில் தான் இருக்குது. அடுத்தது, 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலம் இது இந்த ஆண்டு தொடக்கத்தில் அறிவித்திருந்தாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் காசம்பட்டி அப்படிங்கிற பகுதி தான் அது. இப்போது 3வதாக இப்போ இந்த எலத்தூர் ஏரியா அறிவித்திருக்காங்க. இது எல்லாமே பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட், அதாவது உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 கீழே பாதுகாக்கப்படும். அடுத்தது, தற்போது இளையராஜா தனது சிம்பனியை எங்கு அரங்கேற்றம் செய்தார்? இதற்கான ஆன்சர் லண்டன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து முதல் முறையாக ஒருத்தர் போய் சிம்பனியை அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னா இளையராஜா அவர்கள் தான். அந்த சிம்பனியுடைய பேர் வேலியண்ட் அப்படிங்கிறது தான். லண்டனில் ராயல் ஃபில்ஹார்மனிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஆர்கெஸ்ட்ரா கூட இணைந்து இதை அவர் பண்ணியிருக்காரு. அடுத்தது, எந்த பகுதியை சேர்ந்த மறிக்கொழுந்து புவிசார் குறியீடு பெற்றது? இதற்கான ஆன்சர் மதுரை. இப்போ நம்ம பாடல்களில் கூட கேட்டிருப்போம், மதுரை மறிக்கொழுந்து வாசம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி மதுரையில் இருக்கிற மறிக்கொழுந்திற்கு இப்போது புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. இதே மாதிரி மதுரையை சேர்ந்த விளாச்சேரி களமின் பொம்மைகள் இதற்கும் புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. இதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா புவிசார் குறியீடு நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த பொருட்களுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த கும்பகோணம் வெற்றிலை இதற்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. இது காவிரி ஆற்றுப்படுகையில் விளையுது. அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த தோவாளை பகுதியை சேர்ந்த மாணிக்க மாலை அதற்கும் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. இந்த பூமாலை வெள்ளை அரளி, சிவப்பு அரளி, பச்சை நொச்சி, சம்பானார் இது கொண்டு செய்யப்படுது. அடுத்தது, கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி பலாப்பழம் மற்றும் பண்ருட்டி முந்திரி இந்த 2க்கும் புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. அப்புறம் தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடியில் இருக்கிற எலுமிச்சை பழம் அதற்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. அப்புறம் விருதுநகர் மாவட்டத்தில் சம்பாவத்தல் அதற்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்தில் செட்டிக்குளமில் இருக்கிற சின்ன வெங்காயம் இதற்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சித்துரைக்கார் அரிசி இதற்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களுடைய எண்ணிக்கை 69ஆக இருக்குது. அடுத்தது, இரும்பின் தொன்மை என்ற நூலை வெளியிட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மு.க. ஸ்டாலின். இது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பு பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கிமு 3345 ஆண்டு அந்த டைம்லேயே இரும்பு நம்ம தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வைத்து ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அந்த நூல் தான் இரும்பின் தொன்மை அப்படிங்கிறது. அதை நம்ம முதல்வர் இப்போ வெளியிட்டிருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது நவம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் ப்ளிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் நடத்துகிறோம். இதில் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. புதிய பேட்ச் நவம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தமிழ்நாடு தொடர்பான விருதுகள் பார்க்கலாம். தற்போது தமிழ்நாட்டில் உள்ள எந்த கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆபட் சகாயேஸ்வரர் கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் தான். ஒன்று விக்ரம சோழர் அப்படிங்கிற மன்னர், இன்னொருத்தர் குலோத்துங்க சோழர். இவங்க 2 பேரும் கட்டின கோயில் தான் இந்த ஒரு கோயில். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இருக்குது.
இப்போ எதற்காக இதற்கு யுனெஸ்கோடைய விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டினது. இதை வந்து இப்போது புதுப்பித்து இங்கே வந்து குடமுழுக்கு நடத்தியிருக்காங்க. அதை பாராட்டி தான் யுனெஸ்கோ அமைப்பு விருது கொடுத்துருக்காங்க. இந்த கோயில் வந்து தஞ்சாவூரில் துக்கச்சி அப்படின்னு ஒரு பகுதியில் தான் இருக்குது. அடுத்தது இதே மாதிரி முக்கியமான விருதுகள் பார்க்கலாம். ஔவையார் விருது 2025 ஆண்டுக்கான விருது யசோதா சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. 2004 ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. 2004 ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருது ரவிக்குமார் எம்பி அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. இந்த விருதுகளில் பேர் தான் 2004 அப்படின்னு இருக்குது. ஆனாலும் அது இந்த ஆண்டு வழங்கப்பட்ட விருதுகள் தான். அதனால் நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்தது அப்துல் கலாம் விருது 2025 ஆண்டுக்கான விருது. இது பார்த்திங்கன்னா இஸ்ரோவுடைய தலைவராக இருக்க வி நாராயணன் அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இவர் வந்து நம்ம நாட்டை சேர்ந்தவர், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்தது துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது. இது பார்த்திங்கன்னா துளசிமதி முருகேசன் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவங்க வந்து பாரா இறகு பந்து வீராங்கனை, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது குடியரசு தின விருதுகள் இது யாருக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் இது வந்து வெற்றிவேல் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் இது எஸ்ஏ அமீர் அம்சா அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது அப்பாஸ் அலி ட்ரஸ்ட் அப்படிங்கிற பேரில் இவர் அவசர ஊர்தி மூலமாக விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மீட்பு பணிகளை பண்ணியிருக்காரு. அதற்காக தான் இந்த அமீர் அம்சா அவர்களுக்கு வந்து விருது வழங்கியிருக்காங்க. அடுத்தது காமராஜர் விருது 2004 ஆண்டுக்கான விருது கேவி தங்கபாலு அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர். அடுத்தது சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது இதை ரா முருகவேல் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது மகாகவி பாரதியார் விருது கவிஞர் கபிலன் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. இதில் நம்ம வந்து இந்த பட்ட பேரெல்லாம் சேர்த்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா ஷார்ட்டாக படிங்க. பாரதியார் விருது கபிலன், அப்புறம் பாரதிதாசன் விருது செல்வ கணபதி, திருவிக்கா விருது ரவீந்திரநாத், அப்புறம் விஸ்வநாதம் விருது புதியவர்பன், அடுத்தது கலைஞர் விருது முத்து வாவசி, திருவள்ளுவர் விருது மு படிக்க ராமு. இந்த மாதிரி ஷார்ட்டாக படிச்சிங்க, ஏதாவது ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது ஞாபகத்தில் இருக்கும். அடுத்தது சாகித்ய அகாடமி அமைப்புடைய விருதுகள் இது வந்து இந்த ஆண்டு அறிவித்திருக்காங்க. இதை பற்றி பார்க்கலாம், யாருக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். பால புரஸ்கார் விருது இது விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இவருடைய ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற நாவலுக்காக தான் இது வந்து அறிவித்திருக்காங்க. இந்த பால புரஸ்கார் விருது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு பிடித்தமான புத்தகங்கள் எழுதுகிறவங்களுக்கு கொடுக்குற விருது தான் இந்த ஒரு விருது. அடுத்தது யுவ புரஸ்கார் விருது இது லக்ஷ்மிகர் அப்படிங்கிறவருக்கு அறிவித்திருக்காங்க. சிறந்த இளைஞர் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படுற விருது தான் இந்த ஒரு விருது. அதாவது 35 வயதுக்குட்பட்ட எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படுற விருது தான் யுவ புரஸ்கார் அப்படிங்கிற விருது. இவருடைய கூத்தொன்று குடிட்டு அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக தான் இதை அவங்களுக்கு வழங்குறாங்க. இவங்களுக்கு வந்து பரிசு தொகையாக ஒவ்வொருத்தங்களுக்கும் 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. இது மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழே வழங்கப்படுற விருது தான் இந்த சாகித்ய அகாடமியுடைய விருதுகள். அடுத்தது முக்கியமான ஆணையங்கள், அது யாருடைய தலைமையில் அமைத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ககன்தீப் சிங் பேடி. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஓய்வூதியம் சிஸ்டம் இருக்குது. அதை அனலைஸ் பண்ணி இதையே நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு மாற்றலாமா அப்படிங்கிறது சம்மந்தமாக ஆய்வு செய்கிறதுக்காக ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு வந்து அமைத்திருக்காங்க. அடுத்தது தமிழக அரசு புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்கிறதுக்காக சத்யநாராயணன் தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. மத்திய அரசு இப்போ பார்த்தீங்கன்னா புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம போன வீடியோவில் கூட பார்த்துருப்போம், அதாவது பார்ட் 1 வீடியோவில் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். அது நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். அப்போது அந்த புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் இருக்குல்ல, அதற்கு மாற்றாக தமிழ்நாட்டில் அது சில திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சத்யநாராயணன் தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய இறப்புகள் நடந்தது, அது குறித்து ஆராய்ச்சி செய்கிறதுக்காக ஒரு நபர் ஆணையத்தை தமிழக அரசு அமைத்திருந்தாங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா கோகுல்தாஸ் தலைமையில் தான். அடுத்தது மத்திய அரசு ஒரு ஆணையம் அமைத்திருந்தாங்க. என்னென்னா மதம் மாறியவங்களுக்கு பட்டியல் இனத்தவர் அங்கீகாரம் வழங்குறது சம்பந்தமான ஒரு ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு ஆணையம். இதற்காக கேஜி பாலகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது போட்டித் தேர்வுகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்கிறதுக்காக மத்திய அரசு கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது
நம்ம தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு வழங்குறாங்கல்ல, அது சம்பந்தமாக ஆய்வு செய்கிறதுக்காக பொன் கலையரசன் ஆணையம் வந்து அமைத்திருந்தாங்க. அடுத்தது வெங்கடேசன் ஆணையம், இது பார்த்திங்கன்னா நீலகிரியுடைய கூடலூரில் மனித யானை மோதல் வந்து அடிக்கடி நடக்கும், அது சம்மந்தமாக ஆய்வு பண்ணுறதுக்காக இது அமைத்திருந்தாங்க. அடுத்தது ஏகே ராஜன் குழு, இது வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது நீட் எக்ஸாமுடைய தாக்கம் குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக இந்த குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. ஆன்லைன் ரம்மியுடைய பாதிப்பு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக இவருடைய தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கிற கூர்நோக்கு இல்லங்களை மேம்படுத்துறதுக்காக நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் வன்முறை இது தொடர்பாக ஆய்வு செய்கிறதுக்காகவும் நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு ஆணையம் அமைத்திருந்தாங்க. அடுத்தது மத்திய அரசுடைய விஸ்வகர்மா திட்டத்தை ஆய்வு பண்ணுறதுக்காக நம்ம தமிழக அரசு ஜெயரஞ்சன் தலைமையிலான ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது மாநில உரிமைகளை மீட்டெடுக்கிறது, அதே மாதிரி மத்திய மாநில உறவு மேம்படுத்துறதுக்காக ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அது குரியன் ஜோசப் தலைமையில் இந்த குழுவை அமைத்திருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் முக்கியமான குழுக்கள், கண்டிப்பாக படிச்சு வச்சுங்க. அடுத்தது தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட ஆசியாவின் மிக நீளமான சரக்கு ரயில் எது? இதற்கான ஆன்சர் ருத்ராஸ்திரா. இப்போ பார்த்தீங்கன்னா இது 4.5 கிலோமீட்டர் நீளமான ரயில், இதை இப்போ வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அடுத்தது முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட், மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் 54வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் MM ஸ்ரீவாஸ்தவா. இந்த உடைய விரிவாக்கம் மணிந்திர மோகன் ஸ்ரீவாஸ்தவா அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அமைத்ததிலிருந்து 54வது தலைமை நீதிபதி இவர். அதே நேரம் நமக்கு சுதந்திர இந்தியாவில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடைய 36வது தலைமை நீதிபதி இவர். இதே மாதிரி பிரதமர் மோடியுடைய தனிச் செயலராக நிதி திவாரி அப்படிங்கிறவங்களை அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இப்போ பிரதமருடைய முதன்மை செயலராக இருக்கிறவர் PK மிஸ்ரா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரதமருடைய 2வது முதன்மை செயலராக சக்தி காந்ததாஸ் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருந்தாங்க. இந்த சக்தி காந்ததாஸ் வந்து RBI உடைய கவர்னராக இருந்தவர். ஓகே, அடுத்தது முக்கியமான ஒரு மாநாடு, அது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிற பார்க்கணும். COP 29 மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பாகு அப்படிங்கிறது அஜர்பைஜான் நாட்டுடைய நகர், பாகு நகர். அங்கே தான் பார்த்தீங்கன்னா COP 29வது மாநாடு நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா ஐநா சபை கீழே இருக்கிற நாடுகள்லாம் சேர்ந்து எப்படி நம்ம இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம், எப்படி இந்த பருவநிலை மாறுபாடை சரி பண்ணலாம் அப்படிங்கிறது சம்மந்தமாக ஆய்வு பண்ணுவாங்க. அதற்கான ஒரு மாநாடு தான் இந்த COP 29 அப்படிங்கிறது. அடுத்தது முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். மியான்மர் நிலநடுக்க பாதிப்பில் இந்தியா வழங்கும் உதவி திட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் ஆப்ரேஷன் பிரம்மா. இதில் பாருங்கள், நம்ம இந்தியாவில் இதுவரைக்கும் செயல்படுத்தின முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். முதல்ல ஆப்ரேஷன் இந்திராவதி, இது 2024வது ஆண்டு செயல்படுத்தியிருந்தாங்க. ஹைட்டி நாட்டில் இருந்து டொமினியன் குடியரசு நாட்டிற்கு இந்தியர்கள் அனுப்புகிற திட்டம் தான் இது. இது எதனால் அனுப்புனாங்க அப்படின்னா அந்த டைமில் ஹைட்டி நாட்டில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு இருந்தது. அந்த டைமில் ஹைட்டி நாட்டிலேருந்து பத்திரமாக இந்தியர்களை பக்கத்தில் இருக்கிற டொமினியன் நாட்டிற்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது டொமினியன் குடியரசு நாட்டிற்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஆப்ரேஷன் இந்திராவதி அப்படிங்கிறது. அப்புறம் ஆப்ரேஷன் அஜய், இது என்ன அப்படின்னா 2003வது ஆண்டு செயல்படுத்தியிருந்தாங்க. இஸ்ரேல் காசா போர் ஆரம்பம் ஆன நேரத்தில் இந்தியர்களை அங்கேருந்து மீட்கிற திட்டம் தான் ஆப்ரேஷன் அஜய். அடுத்தது ஆப்ரேஷன் தோஸ்த், இது பார்த்தீங்கன்னா 2003வது ஆண்டு துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து இந்தியா போய் உதவி பண்ணியிருந்தோம். அந்த திட்டத்துடைய பேர் தான் ஆப்ரேஷன் தோஸ்த். அடுத்தது ஆப்ரேஷன் கருணா, இது 2003வது ஆண்டு மோக்கா புயல்னால் மியான்மர் பயங்கரமாக பாதிக்கப்பட்டது. அப்போ அதற்கு நம்ம போய் உதவி பண்ணியிருந்தோம், அதுதான் ஆப்ரேஷன் கருணா. அடுத்தது ஆப்ரேஷன் காவேரி, இது பார்த்தீங்கன்னா 2003வது ஆண்டு சூடான் நாட்டில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டுச்சு. அந்த டைமில் இந்தியர்களை அங்கேருந்து மீட்கிற திட்டத்துடைய பேர் தான் ஆப்ரேஷன் காவேரி. அடுத்தது ஆப்ரேஷன் கங்கா, இது 2022வது ஆண்டு ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்தது. அந்த டைமில் இந்தியர்களை அங்கேருந்து மீட்கிற ஒரு திட்டத்துடைய பேர் தான் ஆப்ரேஷன் கங்கா. அடுத்தது ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ், இது பார்த்தீங்கன்னா பிரிட்டனுடைய அரசியான 2ஆம் எலிசபெத் இவங்களுடைய அடக்கம் இருக்குல்ல, அதற்காக ஒரு சீரியஸ் ஆஃப், அதாவது ஒரு தொடர்ச்சியாக சில நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அந்த ஒரு ப்ரோக்ராமுடைய பேர் தான் ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் தேவி சக்தி, இது 2001வது ஆண்டு செயல்படுத்தியிருந்தாங்க. தாலிபான் தீவிரவாதிகள் வந்து ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியிருந்தாங்க. அந்த டைமில் அங்கே இருந்த இந்தியர்களை மீட்கிற திட்டம் தான் இந்த ஆப்ரேஷன் தேவி சக்தி அப்படிங்கிறது.
இல்லை ஏற்கனவே இந்த ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் வந்து இதில் எல்லாத்தையுமே படித்து வச்சிங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஆப்ரேஷன் தானே 2022 தானே நடந்துச்சு, அதனால் இப்போ படிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இது வந்து இப்போ கூட கேட்கலாம். அடுத்தது இந்த ஆண்டு செயல்படுத்தின சில ஆப்ரேஷன் ரைசிங் லயன். இது பார்த்திங்கன்னா ஈரான் நாட்டை இஸ்ரேல் வந்து தாக்கியிருந்தாங்க. எதனால் அப்படின்னா அவங்க ஈரான் நாடு வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க, அது நாளடைவில் இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு இஸ்ரேல் முன்னக்கூட்டியே ஈரான் நாட்டை போய் தாக்கியிருந்தாங்க. அதுதான் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கிறது. அப்போது ஈரான் நாடை இஸ்ரேல் தாக்கியிருந்தாங்கல்ல, அப்போது ஈரான் நாடு இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதுதான் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கிறது. அடுத்தது இந்த டைமில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களம் இறங்குறாங்க. அவங்க ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் செயல்படுத்துகிறாங்க. இது என்ன அப்படின்னா ஈரானுடைய 3 அணுசக்தி மையங்கள் அதன் மேலே அமெரிக்கா வந்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க. இந்த மேப்பில் நீங்கள் பார்க்குறது தான் ஈரானுடைய 3 அணுசக்தி மையங்கள். இங்கே தான் அமெரிக்கா வந்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அடுத்தது ஆப்ரேஷன் சிந்து. இப்படி ஒரு கலவரம், ஒரு பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஈரான் நாட்டிலிருந்து இந்தியர்களை வெளியேற்ற ஒரு முயற்சி தான் ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறது. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வேறு, ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறது வேறு. ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக நம்ம இந்தியா தரப்பில் பாகிஸ்தானுடைய தீவிரவாத முகாம்களை தாக்குன ஒரு திட்டம் தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது. அடுத்தது முக்கியமான ரேங்கிங் பார்க்கலாம். தேசிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் முதலிடம் பிடித்த நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். இது 2024 ஆண்டிற்கான ரிப்போர்ட். இதில் வந்து ஐஐடி மெட்ராஸ் தான் இந்திய அளவில் முதலிடம் பிடித்திருக்காங்க. இது மத்திய கல்வி அமைச்சகத்துடைய ரிப்போர்ட். அடுத்தது இந்தியாவின் மிக தூய்மையான நகரமாக தேர்வான நகரம் எது? இதற்கான ஆன்சர் இந்தூர். இந்தூர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. தொடர்ந்து 8வது ஆண்டாக இதுதான் முதலிடத்தில் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்தியாவுடைய ரேங்கிங் ஒவ்வொரு அமைப்புலேயும் என்ன ரேங்கிங் நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். 2025 ஆண்டு உலக சக்தி வாய்ந்த நாடுகள் தரவரிசையில் இந்தியா 12வது இடத்துல இருக்கிறோம். உலக ஊழல் குறியீடு 2024 ஆண்டு ரிப்போர்ட்டில் இந்தியா 96வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது ஹென்லி கடவுச்சீட்டுகள் தரவரிசை 2025 இல்லை இந்தியா வந்து 80வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது உலக மகிழ்ச்சி குறியீடு, இதில் இந்தியா வந்து 118வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது 2025 பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா வந்து 151வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது 2023 ஆண்டுக்கான HDI மனிதவள மேம்பாட்டு குறியீடு, இதில் இந்தியா வந்து 130வது இடத்துல இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணதில் ரொம்ப லேட்டஸ்டானதே இந்த 2023 ஆண்டுக்கான HDI ரிப்போர்ட்டு தான். அடுத்தது உலக புத்தாக்க குறியீடு, இதில் இந்தியா வந்து இப்போ இந்த ஆண்டில் 38வது இடத்துல இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு சில எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இந்த உலக புத்தாக்க குறியீடை வெளியிடுற அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விப்போ அப்படிங்கிற அமைப்பு. விப்போ அப்படின்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் தமிழில் உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு அப்படிங்கிறது. அடுத்தது 2023-24 நிதி ஆயோக் அமைப்புடைய நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் 2 இருக்குது. ஒன்று கேரளா, இன்னொன்று உத்தரகண்ட். 2வது பிடித்தது வந்து நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து 78 புள்ளிகள் 100க்கு பெற்றிருக்கோம். கடைசி இடம் பிடித்தது பீகார். அதே வறுமை ஒழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பராமரிப்பில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கோம். அப்புறம் வந்து காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்கிற நடவடிக்கை, இதுலேயும் தமிழ்நாடு வந்து 2ஆம் இடம் பிடித்திருக்கோம். இது வந்து நிதி ஆயோக்குடைய ரிப்போர்ட். அடுத்தது 2024 ஆண்டு உருவான ஃபெஞ்சால் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சவுதி அரேபியா. இந்த புயல் வந்து வங்காள விரிகுடாவில் தான் உருவாயிருந்தது. அடுத்தது 2024 ஆண்டு உருவான டானா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் கத்தார். இந்த டானா இதற்கான பொருள் என்ன அப்படின்னா பெருந்தன்மை அப்படிங்கிறது தான். இது வந்து வங்கக்கடலில் உருவாயிருந்தது. அடுத்தது 2024 அரபிக்கடலில் உருவான அஸ்னா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இதற்கான பொருள் வந்து த ஒன் டு பி அக்னாலஜிஸ்ட் ஆர் பிரைஸ்ட் அப்படிங்கிறது. அதாவது போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் உரியவர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம பொதுவாக கடவுளை அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அடுத்தது மாநிலங்கள், பிற மாநிலங்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2025 குடியரசு தின விழாவில் எந்த மாநில ஊர்தி முதல் பரிசை வென்றது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு தின விழாவில் ஒவ்வொரு மாநிலத்துடைய சிறப்புகளை காட்டி ஒவ்வொரு வாகனங்கள் வந்து அப்படி அழைத்துட்டு ரோட் ஷோ மாதிரி போவாங்க. அந்த மாதிரி போகும்போது
எந்த மாநில ஊர்தி இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் முதல் பரிசு பெற்றிருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துடைய ஊர்தி தான். அது வந்து கும்பமேளாவை காட்சிப்படுத்தியிருந்தது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுவே மக்கள் தேர்வு இந்த கேட்டகரியில் முதலிடம் பிடித்தது குஜராத். இதில் நம்ம பார்த்தது ஜட்ஜஸ் எல்லாம் ஓட்டு போட்டி முதலிடம் பிடித்தது வந்து உத்தரப்பிரதேசம். அதுவே மக்கள் ஓட்டு போட்டு முதலிடம் பிடித்தது வந்து குஜராத். அடுத்தது, இந்தியாவின் முதல் டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. இது என்ன அப்படின்னா, கேரளாவில் இருக்கிற எல்லாருக்குமே டிஜிட்டல் கல்வி அறிவு இருக்குது. அப்படின்னா என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ண தெரியும், வீடியோ கால் பண்ண தெரியும், அப்புறம் பாட்டு கேட்க தெரியும், யூடியூப் யூஸ் பண்ண தெரியும், இந்த மாதிரி எல்லாமே ஃபோனில் பண்ண தெரியும் அப்படிங்கிறது தான். அப்போது டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற இந்தியாவின் முதல் கிராமம் வந்து கேரளாவுடைய புல்லம்பாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி டிஜிட்டல் கல்வி அறிவு அவங்க பெற்றிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமமாக அறிவிக்கப்பட்ட கிராமம் எது? இதற்கான ஆன்சர் யாக்டன். இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் எப்போவுமே கரண்ட் இருக்கும், அதே மாதிரி எப்போவுமே இன்டர்நெட் ஃபெசிலிட்டியும் இருக்கும், அங்கே வந்து டவரும் கரெக்டாக இருக்கும். இதனால் இவங்க வந்து வெளி உலக தொடர்பு இல்லாமலே இவங்க வந்து வாழ்ந்துப்பாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால தான் இதை வந்து டிஜிட்டல் நாடோடி கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கிராமத்தில் யாராவது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. எப்போவுமே கரண்ட் இருக்கும், அதே மாதிரி எப்போவுமே இன்டர்நெட் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து சிக்கிமில் பாக்யோங் அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இந்த யாக்டன் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது, மூத்த குடிமக்களுக்கான ஆணையம் அமைத்த இந்தியாவின் முதல் மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் கேரளா. இதற்காக கேரளா மாநில மூத்த குடிமக்கள் ஆணைய மசோதா அப்படிங்கிறத நிறைவேற்றியிருக்காங்க. அடுத்தது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் மரபணு மேம்படுத்தப்பட்ட நெல் ரகங்கள் எவை? இதற்கான ஆன்சர் B&D, அதாவது பூசா டிஎஸ்டி ரைஸ் மற்றும் டிஆர்ஆர் தான் ரைஸ் 100 அப்படிங்கிறது. இதை வந்து கம்லா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை பண்ணது யார் அப்படின்னா ICAR அமைப்பு தான், அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த மாதிரி புதிய மேம்படுத்தப்பட்ட நெல் ரகங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, OD1 என்ற இலகுவான சக்கர நாற்காலியை அறிமுகம் செய்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் IIT மெட்ராஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் குறைவான ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சக்கர நாற்காலியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது வந்து IIT மெட்ராஸ் தான் உருவாக்கியிருக்காங்க. அதோடைய பேர் வந்து OD1 அப்படிங்கிறது தான். அடுத்தது, தற்போது கிராம சபைக்காக உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கருவி எது? இதற்கான ஆன்சர் சபாசார் AI அப்படிங்கிறது. இப்போது கிராம சபை கூட்டங்களில் நிகழ்ச்சியெல்லாம் நடக்குதுல்ல, அதை வந்து நம்ம வீடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணால் போதும். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த சபாசார் AIயில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா இந்த நிகழ்ச்சி குறிப்புகள் வந்து அது ரெடி பண்ணி தந்துடும். இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்க, இதெல்லாம் முக்கியமான தீர்மானங்கள் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அதை வந்து ரெடி பண்ணி தந்துடும். முதல் முறையாக திரிபுராவில் இதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்ய இஸ்ரோவின் திட்டம் எது? இதற்கான ஆன்சர் சுக்ராயன். இது LVM-3 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக விண்ணில் இது செலுத்த போகிறாங்க. இது சுக்ராயன் 1 அப்படிங்கிற மிஷனை. இது வந்து இப்போ இல்லை, இனி ஃப்யூச்சரில் தான் செயல்படுத்த போகிறாங்க. 2028 ஆண்டு ஜூலை 19 இது வந்து இலக்கு அடைகிறதுக்கு மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, நம்ம இந்தியாவுடைய ஸ்பேஸ் சம்மந்தமான முக்கியமான சில டேட்டா நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ ரீசெண்டாக சில ஆண்டுகளாக செயல்படுத்தின முக்கியமான திட்டங்கள் அதை பற்றி பார்க்கலாம். ஒன்று, எக்ஸ்போசாட் அப்படிங்கிற மிஷன். போன ஆண்டு ஜனவரி 1 இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்பேஸில் இருக்கிற எக்ஸ்ரேயை ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேட்டலைட் அனுப்பியிருந்தாங்க. அதுதான் இந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கிற சேட்டலைட். அடுத்தது, ஆதித்யா L1 மிஷன். இது பார்த்திங்கன்னா சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு திட்டம். இது வந்து 2023 ஆண்டு செப்டம்பர் 2 விண்ணில் செலுத்தப்பட்டது. இது எப்போ L1 அப்படிங்கிற புள்ளியில் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா 2024 ஆண்டு ஜனவரி 6 போய் சேர்ந்துச்சு. இப்போ கூட அந்த L1 அப்படிங்கிற ஒரு புள்ளியில் இருந்துட்டு நம்ம வந்து சூரியனை அதை ஆய்வு பண்ணிகிட்ருக்கு. அடுத்தது, சந்திராயன் 3 திட்டம். இது 2023 ஆண்டு ஜூலை 14 விண்ணில் செலுத்தப்பட்டது. 2023 ஆண்டு ஆகஸ்ட் 23 நிலவில் போய் சேர்ந்துச்சு. இது வந்து நிலவை ஆய்வு பண்ணுறதுக்கான திட்டம். அதுக்கப்புறம் இன்னும் 2 திட்டங்கள், முக்கியமான திட்டங்கள் நம்ம இந்தியாவில் செயல்படுத்த போகிறாங்க. ஒன்று, இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிறது. 2035 ஆண்டுக்குள்ளாடி நமக்கு இந்தியாவுக்காக ஒரு விண்வெளி நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சுருக்கோம். இதற்கு அவங்க ஒரு வைத்திருக்க ஒரு பேர் என்ன அப்படின்னா பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிறது தான். அடுத்தது, நிலவில் முதல் முறையாக இந்தியர் ஒருவரை தரையிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். அது 2040 ஆண்டுக்குள்ளாடி தரையிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம். அடுத்தது,
இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் ஏஐ ஆளில்லா போர் விமானத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் கால பைரவ். இது வந்து மேல் காம்பேக்ட் ஏர்கிராஃப்டை சேர்ந்தது. மேல் அப்படின்னா மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது. அதாவது ரொம்ப உயரமாக இதனால் பறக்க முடியாது, ஆனால் மீடியமான உயரத்தில் பறக்க முடியும். அதே மாதிரி லாங் என்டூரன்ஸ், அதாவது ரொம்ப அதிகமான நேரம் இதனால் செயல்பட முடியும். இதற்கு அவங்க வைத்திருக்க அதிகாரப்பூர்வ பேர் E2A2 அப்படிங்கிறது. E2 அப்படின்னா எக்கனாமிக் அண்ட் எஃபிஷியன்ட், A2 அப்படின்னா ஆட்டோனமஸ் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது. இதை உருவாக்கின அமைப்பு பெங்களூரை சேர்ந்த ஃப்ளையிங் வெஜ் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய முதலீட்டாளர் யார்? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். சிங்கப்பூர் தான் நம்ம இந்தியாவில் ரொம்ப அதிகமாக முதலீடு பண்ணியிருக்காங்க போன நிதியாண்டில். 2ஆம் இடம் பிடித்தது மொரீஷியஸ், 3ஆம் இடம் பிடித்தது அமெரிக்கா. அடுத்தது 2024-25 நிதியாண்டில் அதிக அந்நிய நேரடி முதலீடு ஈர்த்த மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. நம்ம தமிழ்நாடு 5ஆவது இடம் வந்து பிடித்திருக்கோம். அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வெளிநாட்டு பணம் வந்து அதிகமாக நம்ம லேண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இப்போது நம்ம ரெப்போ வட்டி விகிதம் எவ்வளவா இருக்குது அப்படின்னா 5.5% இருக்குது. இதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இது வந்து 3.35% இருக்குது. இந்த இரண்டையுமே கட்டுப்படுத்துகிற அமைப்பு RBI, இந்திய ரிசர்வ் வங்கி. இப்போது இந்திய ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக இருக்கிறவர் சஞ்சய் மல்ஹோத்ரா. அடுத்தது 7 கண்டங்களில் உள்ள உயரமான மலைகளில் ஏறி சாதனை படைத்த தமிழக வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் முத்தமிழ் செல்வி. இப்போ வந்து நமக்கு உலக அளவில் 7 கண்டங்கள் இருக்குது. அந்த 7 கண்டங்களில் இருக்கிற உயரமான மலைகளில் ஏறி அங்கே ஒவ்வொரு மலையிலையும் அங்கே இருக்கிற உயரமான மலையில் ஏறி சாதனை படைத்த தமிழக வீராங்கனை யார் அப்படின்னா முத்தமிழ் செல்வி. இவங்களுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா எவரெஸ்ட் உச்சி அடைந்த முதல் தமிழ் பெண் வந்து இவங்க தான், முத்தமிழ் செல்வி இவங்க தான். அடுத்தது இந்தியாவின் 89வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் ரோஹித் கிருஷ்ணா. இந்தியாவின் 88வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் திவ்யா தேஷ்முக். இந்தியாவின் 87வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹரிகிருஷ்ணன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இந்த ஒரு வருஷத்துலேயே இவ்வளோ பேர் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆகியிருக்காங்க. இவங்க இந்த ஹரிகிருஷ்ணன் இருக்கார்ல, இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இதே மாதிரி 86வது செஸ் கிராண்ட் மாஸ்டரான ஸ்ரீஹரி, இவருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டரானது ஷாம் நிகில், இவருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்தது 84வது செஸ் கிராண்ட் மாஸ்டரான வைஷாலி ரமேஷ் பாபு, இவங்களுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அடுத்தது 33வது சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் மேற்கு வங்காளம். இப்போது சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டி அப்படிங்கிறது நம்ம இந்தியாக்குள்ளாடி நடைபெற கால்பந்து போட்டி. இந்த ஆண்டு இறுதிப் போட்டி ஹைதராபாத்துடைய கச்சிபவுலி மைதானத்தில் தான் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றது மேற்கு வங்காளம் அணி. அடுத்தது முக்கியமான ஒரு மனிதர் இறந்துட்டார். யாருன்னா நம்ம இந்தியாவுடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் 2004வது ஆண்டிலிருந்து 2014வது ஆண்டு வரைக்கும் இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்காரு. நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது இவர் நிதித்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு 1991லிருந்து 1996 வரைக்கும். அடுத்தது இந்தியாவுடைய 2வது மிக உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதை பெற்றிருக்காரு. 1987வது ஆண்டு பெற்றிருக்காரு. இவருடைய முக்கியமான புத்தகம் சேஞ்சிங் இந்தியா அப்படிங்கிறது 2019வது ஆண்டு வெளியானது. அடுத்தது இந்தியாவுடைய நீளமான கேபிள் பாலம், இது வந்து குஜராத்தில் திறந்திருந்தாங்க ரீசெண்டாக. அதோடைய பேர் சுதர்சன் சேது. இந்தியாவுடைய மிக நீளமான கடல் பாலம், அதோடைய பேர் அடல் சேது. அது வந்து மகாராஷ்டிராவில் அரபிக்கடலில் திறந்திருந்தாங்க. அடுத்தது உலகத்துடைய நீளமான 2 வழி சுரங்கப்பாதை, இது வந்து சேலா சுரங்கப்பாதை அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்துலேருந்து அஸ்ஸாம் வரைக்கும் இதை வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது இந்தியாவுடைய முதல் உயர்த்தப்பட்ட விரைவு சாலை, இது வந்து துவாரகா விரைவு சாலை. இது ஹரியானா மற்றும் டெல்லி இதுக்கிடையில் வந்து அமைத்திருக்காங்க. அடுத்தது முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா சுதர்சன சக்கரம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா நமக்கு இந்தியாவில் வியூக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பு ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஏரியாவுக்குள்ளாடி நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஒரு ட்ரோன் வருது அல்லது பெர்மிஷன் இல்லாமல் ஒரு விமானம் வருது அப்படின்னா அதை தாக்கி அளிக்கிற ஒரு திட்டம் தான் இந்த சுதர்சன சக்கர திட்டம் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஒரு அயன் டோம் மாதிரி இது இருக்கும். அப்போது ஏதாவது ஒன்று நம்ம பெர்மிஷன் இல்லாமல் வருது அப்படின்னா அதை வந்து ஈஸியாக தாக்கி அளிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
இது வந்து அடுத்த 10 ஆண்டுக்குள்ளாடி வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு பிரதமர் மோடி தெரிவித்திருக்காரு. அதாவது 2035வது ஆண்டுக்குள்ளாடி இது நிறைவேற்றப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, மத்திய அரசு தேசிய மஞ்சள் வாரியத்தை அமைத்திருக்காங்க. எங்கே அப்படின்னா தலைமையகமாக தெலுங்கானாவுடைய நிசாமாபாத்தை அமைத்திருக்காங்க. இதோடைய தலைவராக பல்லே கங்கா ரெட்டி அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மஞ்சள் வாரியத்துடைய நோக்கம் இந்திய மஞ்சள் வர்த்தகத்தை உலகம் முழுவதுமே கொண்டு சேர்க்கணும், அதே மாதிரி மஞ்சளுடைய நன்மையை குறித்து ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது தான். இதில் 2030வது ஆண்டுக்குள்ளாடி $1 பில்லியன் அளவுக்கு மஞ்சளை ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே மாதிரி நம்ம வந்து தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்காக நிறைய வீடியோ போட போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.